சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியோட கஷ்டங்கள் 2026 மே மாதம் தீருமா? இந்த சிம்ம ராசிக்கு பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கு. பாக்கியாதிபதியும் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால வாக்கில் கவனம் செலுத்திக்கணும். பொருளாதாரம் வர்றதை விட அதிகமா செலவாகும். ஆனா சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வருமானம் வரும், செல்வம் வரும், செல்வாக்கும் இருக்கும். புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கும் புதிய வாய்ப்பு கிடைக்கும். மாசத்தோட கடைசியில குரு சுக்கிரன் சேர்க்கை 11ஆம் பாவகத்துல, அதன் மூலம் உங்களுக்கு மற்றவங்க கிட்ட கொடுத்து வச்ச பணம், வராத பணம் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு திடீர்னு ஒரு லம்சம் அமௌண்ட்டோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்தியோ மாதத்தோட இறுதியில வரும். இந்த மே மாசம் 2026 சிம்ம ராசிக்கு சில நன்மையும் இருக்கு, சில பாதிப்பும் இருக்கு. கொஞ்சம் கலவையான பலனா இருக்கும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சிம்மராசிக்கு 8ஆம் பாவகத்துல சனி பகவான் இருக்கிறது, அஷ்டமத்து சனி. ஜென்மக்கேதுவால மனக்குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கும். குறிப்பா இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். உங்களை சார்ந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள், அதனால உங்களுக்கு மன வருத்தம், அதனால பண விரயம் போன்றவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகம் உண்டு. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இந்த முதல் 15 நாள் செவ்வாய் சனி சேர்க்கை 8ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால சகோதரர்களுடன் சில கருத்து வேறுபாடு, தந்தைக்கு உடனான தொந்தரவு, பாதிப்பு அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு, பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனை போன்றவை கூட சில பேருக்கு வரலாம். ஆனா இந்த நேரத்துல நீங்க பொறுமையா முடிவு எடுக்கணும், அல்லது இந்த முடிவு எதுவுமே எடுக்காம தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருக்கணும். இந்த முதல் 15 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால 8ஆம் இடத்துல பணம் திடீர்னு லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண நஷ்டமும் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால கடனுடைய அழுத்தங்கள் வரும். கடன் மேலும் கடன் படாம இருக்கணும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்குவீங்க. இந்த கடன் வகையில கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் வகையில செலவு அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில செலவு, வாழ்க்கை துணைவர் ஹெல்த் இஷ்யூஸ், 7 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கும் போது வாழ்க்கை துணைவருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதுவும் செவ்வாயோட சேரும் போது வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். ஒரே குடும்பத்துல ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் முதல் 15 நாள் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே பாத்தீங்கன்னாக்க, சூரியன் 9ஆம் பாவகத்துல உச்சமாகிறார். முதல் 15 நாள் உச்சம். புதனும் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறது நன்மைதான். 11ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு லாபங்கள், அதாவது செலவுக்கேற்ற வருமானங்கள் வரும். சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எதுலையும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமா இருந்து செயல்படுவீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் இந்த அஷ்டமத்து சனியோட கஷ்டம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தீரும். அதாவது குருவை பொறுத்தவரையில ஜூன் மாசம் 1ஆம் தேதி உங்க ராசிக்கு 12ஆம் பாவகம் விரைய குருவாக வந்தாலும் குருவோட பார்வையில இந்த 8ஆம் பாவகம் வந்துருது, சனியும் வந்துடுறாரு. அதனால அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட பாதிப்பு என்பது பெரிய அளவுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த வகையில மே மாசம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல சமாளிக்கக்கூடியதாகவே இருக்கும். முன்னேற்றங்களும் இருக்கும். சில சுபகாரிய தடைகள் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேருக்கு குறிப்பா திருமணம் ஆகல, திருமணத்துக்காக வரன் பார்க்கிறேன் ஆனா செட் ஆகல. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே வாழ்க்கை துணிவரை இழந்து தனித்து இருக்கிறேன், வேற ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம்னு வரன் பார்க்கிறேன், ஆனாலும் அதுக்கு வரன் செட் ஆகல. சில உறவுகளால, சில குறிப்பா எதிர்பாலினர் உறவால சில பேருக்கெல்லாம் பழிச்சொல்லோ அவமானமோ சில பேருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்கள்ல. அதுவே உங்க குடும்ப வாழ்க்கையில நிறையவே எதிரொலிச்சு அதனால கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள், பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களாம் கூட இந்த ஜூன் மாசத்துல இருந்து சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது சின்ன சின்ன சண்டை, சில பழிச்சொல், சிலரால் 3வது நபரால் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னாக்க அந்த 3வது நபருடைய என்ட்ரி உங்களுக்கு மேக்சிமம் இந்த மாதத்தோட மே மாதத்தோட கடைசியில இருந்தே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த 3வது நபர் உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போனாவே கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதன் மூலம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தும். வேலை தேடக்கூடியவர்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் மாதத்தோட முதல் பகுதியில. ஆனா மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 15ஆம் தேதி 10ஆம் பாவகத்துக்கு வந்துருது. 10ல சூரியன் இருந்தா திக்பலம். அதே போல புதனும் 10ஆம் பாவகத்துல இருக்கும். சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரக சேர்க்கை மாதத்தோட இறுதியில சுக்கிரனும் 11ஆம் பாவகத்துக்கு போயிடுது. சோ அந்த வகையில வேலை தேடக்கூடியவர்களுக்கு அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூல வேலை கிடைக்கும். மாதத்தோட பிற்பகுதியில சிறு முயற்சியின் மூலமே ஒரு பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு.
ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நானு அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்தியோ மாதத்தோட இறுதியில வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மரியாதை கௌரவம் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் குறையும். அதே சமயத்துல உங்களுக்கு இந்த தொழில் உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய இழுபறிகள் நீங்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆரம்பத்துல கடனுடைய அழுத்தம் வரும், பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்குவீங்க. மேலும் இந்த காலகட்டத்துல ஆர்டர்கள் வர்றதுல சில சிரமங்கள் இருக்கும், போட்டி பொறாமை இருக்கும் தொழில்ல. ஆனாலும் மாதத்தோட இறுதியில இருந்து உங்களுக்கு தொழிலில் புதிய விஷயங்களை புகுத்தி தொழிலை மாத்தி செய்வீங்க, அல்லது சில பேர் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, வருமானம் வரும், ஆர்டர்களும் வரும். சோ மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும், கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. அஷ்டமத்து சனியோட கஷ்டங்கள் தீருமா அப்படின்னாக்க கண்டிப்பா தீரும். நீங்க மனசு வச்சீங்கன்னா தீரும். அஷ்டமத்து சனி. சோ அப்போ அஷ்டமத்து சனியோட கஷ்டங்கள்லாம் இந்த மாசத்தோட முடிவுல இதோட இந்த கஷ்டமும் முடிஞ்சு போயிடுது. உங்களுக்கு அதன் பிறகு உங்களால சமாளிக்கக்கூடிய அளவுல தான் கஷ்டங்கள் இருக்கும். எல்லாருக்குமே கஷ்டம் முழுசா தீர்ந்துரும், வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடும் நான் சொல்ல வரல. ஆனா சமாளிக்கக்கூடிய கஷ்டம் இருன்றது எல்லாருக்கும் இயற்கையாவே எல்லாருக்குமே எல்லா காலத்திலும் இருந்துட்டே இருக்கும். நம்ம கஷ்டம் வந்தாலையும் நம்ம கிட்ட அந்த சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குன்னு வச்சிங்களேன். சமாளிக்கிற திறமை, நமக்கு பேக்ரவுண்டு, பொருளாதார வசதிகள்லாம் இருக்குன்னாக்க நீங்க இந்த அஷ்டமத்து சனியால வரக்கூடிய பேர் கட்டுறது, அல்லது வேலையில அடிக்கடி மாறுறது, வேலையில ஒர்க் பண்ற இடத்துல டென்ஷன் ஆகிறது, ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறது, கடனால அழுத்தம் ஆகிறது, இதெல்லாம் வராது. என்ன இருக்கணும் நம்ம பக்கம்? தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இருந்துச்சுனாக்க நம்ம கண்டிப்பா மனம் அமைதியா இருக்கும். தன்னம்பிக்கை இருந்தாவே மனம் அமைதியா இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தீங்கன்னா மனம் அமைதியாகும். அமைதியான மனதில் தான் வெற்றிகள் தெளிவாக தெரியும். அந்த வெற்றிகளை நோக்கி நீங்க போயிட்டே இருக்கிறீங்கன்னாக்க அஷ்டமத்து சனியோட கஷ்டம்லாம் பெருசாவே தெரியாது. உங்க கையில பணம் வந்துட்டே இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், குடும்பமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கையில பணம் இருக்குன்னாக்க உங்களுக்கு யாரும் எதிரிகள் பெருசா இருக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணை ஒரு வகையில கூட பெரிய அளவுக்கு துன்பம் இல்லாம தான் இருக்கும். வாழ்க்கை துணைவரும் உங்க மேல அன்பு காட்டுவார். அதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கை தெளிவாகவே இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்க அடையக்கூடிய காலகட்டம் என்பது வரக்கூடிய காலகட்டம். கோச்சார பலன்களின் அடிப்படையில சொல்றேன். தசாபுக்தி நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா இது 100% நடக்கும். நம்மளுடைய ஜாதகத்திலேயும் நல்ல கொடுப்பனை இருக்குன்னா இந்த அஷ்டமத்து சனியால் பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க. நம்ம ஜாதகப்படியும் நல்ல கொடுப்பனை இல்லை, எப்பயுமே கஷ்டப்படணும்னு தலையெழுத்து எழுதி இருக்கு. தசாபுக்தி நடக்கிற தசாபுக்தி அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் சரியில்லைன்னா விடியாத இரவுகளாகவே சில பேருக்கு இருக்கும். ஆனா அப்படிப்பட்டவர்கள் கூட நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா எந்த ஒரு இரவும் விடியாம முடியறது இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் விடிஞ்சுதானே தீரணும். அதனால அந்த நம்பிக்கை மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா போதும். கண்டிப்பா அஷ்டமத்து சனியோட கஷ்டமும் விலகி போகும். நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு நாம வெற்றி அடைவோம். சோ அதற்கு ஒரு முன்னோட்டமான மாதம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியனை பொறுத்தவரையிலும் பலமா இருக்கிறதுனால இந்த தன்னம்பிக்கைன்றது நிறையவே இருக்கும். தளராத முயற்சியின் மூலம் தனியாத தாகத்துடன் வெற்றிகளை நீங்க தேடி ஓடிட்டு இருப்பீங்க. அது வெற்றியும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல கேது ராசியில் இருக்கிறதுனால ஒரு கர்மா கழியணும். அப்ப அந்த கர்மாவை நீங்க கொஞ்சம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய எதிரி தொல்லை, எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சிட்டீங்க. இப்போ ஒரு தெளிவா வந்துட்டுப்பீங்க. சில நேரங்கள்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டை, மூணாவது நபரால் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இப்போ அதுல இருந்து நீங்க ரிலீஸ் ஆயிட்டீங்க. இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு ரிலீஸ் தான். ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், உங்களை சார்ந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, கடனுடைய அழுத்தங்கள் போன்றவையெல்லாம் இருந்து நீங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு வரீங்க. இப்ப மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இப்ப பிரச்சனையே. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையிலும் ஒரு மன அழுத்தம், நெருங்கியவர்களுக்கு பாதிப்புகள் அல்லது தடைகள், முயற்சி தடைகள், வேலையில பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரிவினை, போராட்டங்கள்லாம் கொஞ்சம் தொடர்ந்துட்டு இருக்கு இல்லையா? உங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த கேது இந்த வருஷம் டிசம்பர் மாசம் வரலும் இருக்கும். அதாவது 2026 டிசம்பருக்கு பிறகு அதுவுமே மாறிடும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால சில எதிர்ப்பாளினுடைய நட்பு வந்தா கூட அதை மற்றவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால கவனமா இருங்க. இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்ப்பாளினரால் ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ஆல்ரெடி காதல்ல இருப்பீங்க அல்லது ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க, அது மனக்கசப்போடு இருக்கும், அல்லது பிரிந்து இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்குமே அவங்க கிட்ட இருந்து, அந்த பிரிந்து போன காதலர்கள்ட்ட இருந்து நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது கசந்து போன காதல் புதிதாக மலரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ மொத்தத்துல மாதம் முடிய முடிய உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா மாதத்தோட தொடக்கத்துல கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் போராட்டம் இருக்கும். பொறுமையா செயல்படணும். வாகனங்கள்ல போகும்போது ஹெல்மெட் அணியிறது,
கார்ல போகும்போது சீட் பெல்ட் போடுறது, இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்க கூடாது. அவசரப்பட்டு பேசிட்டீங்கன்னா கூட அது வம்பு வழக்கு கொண்டு போய் இழுத்து விட்டுரும். 2ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால அவசரப்பட்டு எதுவுமே பேசக்கூடாது. நிதானமா யோசிச்சு பேசணும், இல்லைன்னா பேசாமையே இருக்கிறது நல்லது. குறிப்பா மேலதிகாரி கிட்ட, குடும்பத்துல, வெளியில இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாசத்துல உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். குறிப்பா நீட் போன்ற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதிக கான்சன்ட்ரேஷன் போட்டு படிச்சால் மட்டுமே வெற்றிகளை நீங்க ஜூன் மாசத்துக்கு பிறகு அறுவடை செய்ய முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. உடல்நல விஷயத்துல கவனமா இருங்க. சகோதர வழி உறவுகளோட கவனமா இருக்கணும். சொத்து பிரிவினையை தவிர்க்கணும், அல்லது வீடு மாற்றம் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் தடையா இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். பணவரவு இருந்தாலும் கடனுக்கு கொஞ்சம் செலுத்துற மாதிரி இருக்கும். திடீர்னு பயணங்கள் ஏற்படும், அலைச்சல்கள் இருக்கும். அதனால உடல்நலத்துல சில தொந்தரவுகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. சில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் பிரிந்து கூட தனித்து இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையா இருக்கணும். ஆனாலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாதத்தோட இறுதியில பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும், அல்லது வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாதத்தோட இறுதியில ஒரு சிறுதூர பயணத்தின் மூலம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும், முக்கியமான காரியம் நடக்கும். 3வது நபருடைய தலையீடை புரிந்து கொள்வீங்க. அந்த 3வது நபர் உங்களை விட்டு விலகுவாங்க, அல்லது நீங்க அவங்களை விட்டு விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுத்தி எதிரிங்க. அந்த எதிரிகள் கூட்டம் ஒன்னொன்னாக விலகிறத நீங்க பார்க்கலாம். அதே போல பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் உண்டு, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இளைய தலைமுறையாக இருக்கீங்கனாக காதல் போன்றவை ஏற்படும், அல்லது ஆல்ரெடி காதல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காதல்ல இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். தொழில் செஞ்சாலும் சரி, அல்லது வேலையில் இருந்தாலும் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் மூலம் நிறைய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை என்பது கொஞ்சம் சில கஷ்டங்கள் மாதத்தோட தொடக்கத்தில் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், மாதத்தோட பிற்பகுதியில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க. சிறுதூர பயணம், ஒரு நீண்ட தூர பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில பேருக்கு ஏற்படும். அடுத்தது உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு பெருசா இல்லை. வேலையில ஒரு மரியாதை இருக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும். புதிய வாய்ப்புகள் தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் சில ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் போகும். சில நேரங்களில் சற்று பிரிந்து தனித்திருக்கிற மாதிரியான சூழ்நிலை கூட உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு சில எதிர்ப்பாளினர் உறவால் சில பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். சில எதிர்ப்பாளினர் உறவை அவாய்ட் பண்றது இந்த நேரத்துல நல்லது. அதே போல வருமானம் நிறையவே வரும். எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வரும். பிள்ளைகள் வகையில நிறைய செலவுகள் இருக்கு. தாயார் வகையில மன வருத்தம், அல்லது தாயாருக்கு உடனே தொந்தரவு பாதிப்பு போன்றவை உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் லலிதாம்பிகை வழிபாடு செய்யறதும் நன்மையை கொடுக்கும். நரசிம்மர் கோயிலுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ போயிட்டு வாங்க. எதிர்ப்புகள், கடன் பிரச்சனை, நோய் இவற்றிலிருந்து நீங்க வெளிவருவீங்க. முன்னேற்றங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.